மேலே இருக்கிற வனக்கருப்பராயன் கோயில் தான் அவங்களுக்கு குலசாமி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று கூடி படையில் போடுவாங்க சார். Blackship முத்திரை தேர்தல் 2025 Blackship Digital Award, Blackship Cine Award, Blackship Tele Awards. இம்முறை 3 விருதுகளோடு வருகிறது Blackship குடும்பம். யூடியூபின் மூலை முடுக்குகள் எங்கும் பெர்ஃபார்ம் செய்யும் திறமைசாலிகள் அனைவரும் செல்ஃப் நாமினேஷன் முறையில் தங்களை Blackship Awardsற்காக நாமினேட் செய்துள்ளார்கள். இம்முறை விருது வகையறாக்களில் எந்தெந்த அவார்ட் யார் யார் கைகள் ஏந்த வேண்டும் என்ற மொத்த முடிவும் உங்கள் கையில். உடனே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு www.blackshipindia.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வோட் பண்ணுங்க. Blackship Awards 2025 இது மக்களின் விருது. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் தோழர். அடடா, தோழர்லாம் ஓகே, பட் உன் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பேடாக இருக்கே, என்னாச்சு? கரெக்டாக தான் தோழர். இது வரைக்கும் அவர் சொன்னது எதுவுமே பொய்யில தோழர், உண்மை. அதுக்காக தான் இந்த வருஷத்தில் நான் ரிசர்ச் எல்லாமே ஒரு நோட்ஸாக எழுதி எடுத்து வந்திருக்கேன். இவ்வளவுமா? ஆமாம் தோழர். இத்தனை நாள் மனசில் போட்டு போட்டு யோசிச்சு எதுவுமே நடக்க மாட்டேது. அதாவது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து விடிய உட்காந்து எழுதி எடுத்து விட்ட தோழர். இந்த 2025 ரெசல்யூஷன் நான் ஒன்றும் கூட மிஸ் பண்ண மாட்டேன், கரெக்டாக பண்ணுவோம் தோழர். ஓகே ஓகே, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க தோழர். ஓகே, இருங்க. இவ்வளோத்தையும் என்னால் படிக்க முடியாது. உங்களோட டெய்லி ரொட்டீன் மட்டும் ஒன்று சொல்லுங்களேன், நான் நோட் பண்ணிக்கிறேன். 4 to 6 யோகா, 6 to 8 ஜிம், 8 to 11 புக் படிக்க போறேன், 11 to 2 அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்க போறேன். வெயிட் எப்போ வேலைக்கு போவேன்? அதை மறந்துட்டேன் தோழர். தோழர், அந்த 11 to 2 பதில் 11 to 12 போட்டுக்கிறீங்களா? 11 to 12 புக் படிக்க போறேன், 12 to 8 நாளைக்கு போயிட்டு வர போறேன். சூப்பர். 8 to 10 தோழர், இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 8 to 10 சார், இவன் 8 to 10 இல்ல 8 to 1 வரைக்குமே குடிச்சிட்டு மட்டும் தான் இருப்பான். இவனை நம்பாதீங்க. நீ செத்துட்டுல செத்து நான் இதை சொல்ல பேசிட்டு இருக்கா? எதுக்கு பேசிட்டு இருக்கா? ஒத்துக்கிறேன். இத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், தம் புடிச்சுக்கிட்டு இருந்தேன், பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம், அதாவது உங்க வருஷத்தோட நோ சைட்டிங், நோ சிகரெட், நோ ஆல்கஹால், பியூர் ஹியூமன் பீயிங் ஐ அம். நம்பலாமா? 100% நம்பலாம் தோழர், சத்தியமா. எல்லாம் ஓகே தோழர். இவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் ஃபாலோ பண்றது கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். என்ன தோழர் பேசிட்டு இருக்கீங்க? இது வருஷம் ஃபுல்லா பண்ணுவாங்க. இது ஜனவரி வரைக்கும் தான். பிப்ரவரி டான்ஸ் கிளாஸ், மார்ச் யோகா கிளாஸ், ஜூலை கராத்தே கிளாஸ், ஆகஸ்ட் என்கேஜ்மெண்ட், டிசம்பர் கல்யாணம், ஜனவரி பாப்பா. இவ்வளவு ரெசல்யூஷன் எடுக்க போற தோழர். ஏப்ரல் மேவை விட்டுட்டீங்க. ஏப்ரல் சிலம்பம் கிளாஸ், மே பாட்டு கிளாஸ் டன் தோழர். பட் இருந்தாலும் கஷ்டம் தோழர். இது ஒரு வருஷத்துல இவ்வளோத்தையும் ஒரேடியா ஃபாலோ பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் அவனுக்கு என்ன தோழர் வித்தியாசம்? அவன் கேடு கட்டவன் டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தான் போன வருஷம் ஃபுல்லா. நீங்களே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே தோழர். பட் ஆனா ஃபோன் தோழர், ஜிம் ட்ரைனர், ஃப்ரெண்டு தோழர். ஓகே, ஸ்பீக்கர்ல போடுங்க. என்னை எங்கேயோ கூப்பிடாத. 2025 வருஷம் நான் ரிசர்வேஷன் எடுத்திருக்கேன். நான் எங்கேயோ வர மாட்டேன். என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். விட்டு என்ன எல்லாம் வர மாட்டேன். நம்ம கான்ஸ்டபிள் குமரேசன் இருக்கான்ல, அவன் பேச்சுலர் பார்ட்டிக்காக பாண்டிச்சேரியில போய் ஃபுல்லா கூட்டி போறோம். குஸ்து ஒரு 5 நாள் கோவா தாய்லாந்து என்ஜாய் பண்ண போறோம். நீ வரதாண்டா வா பை. தோழர் ஒரு நிமிஷம் தோழர், இருடா ஒரு நிமிஷம், டென்ஷன் பண்ணா இருடா. டேய் தோழர், ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து இந்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ற தோழர். ஸ்டார்ட். தம்பி, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி. ஏய், நீ என்ன பண்ற? ஏய், தம்பி விடுங்க தம்பி. எல்லாத்துக்கும் அந்த நாய் தான் சார். அவன் ஆல்ரெடி செத்துட்டான்பா. அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? தம்பி, ஹாப்பி நியூ இயர். என்னாச்சு? என்ன பண்ணா சொல்லுங்க, தெளிவா பேசுவோம். ஏன் டென்ஷன் ஆவறீங்க? சார், என் குழந்தை பிறந்தா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார்.
இவன் பிறந்ததுக்காக ஊரு ஃபுல்லா அப்படி சந்தோஷமா சொல்லி சுத்திட்டு இருந்தேன் சார். ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் பண்றதானப்பா, அதுல என்னப்பா பிரச்சனை? அதுக்கு அந்த நான் என்ன பண்ணி தெரியுமா? என்ன பண்ணா? போய் ஹாப்பி நியூ இயர் கேக்க வெட்டிட்டு மெட்ரா பீச்ல இருந்து ரிட்டர்ன் போறதுக்குள்ள போலீஸ்காரன் பைக்கா புஸ்தா சார். நீங்க எதுவும் பேரிகார்டு எடுத்துட்டு போனீங்களா? பேரிகார்டையும் இழுக்கல, குடிக்கவும் இல்லை, ஹெல்மெட்டும் போட்டுருந்தேன் சார். பிறந்த உடனே வேலையா இருக்கு சார் அது. சரி விடுப்பா நான் வந்துட்டல. இப்போ 2025 நான் என்ன பண்ண போறேன்? ஜனவரி தான் அப்படி போயிடுச்சுன்னு பிப்ரவரியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார். என்னாச்சு? டீ கடை போடுறோம். எங்கேயா இருந்தாலும் ஓடுமா ஓடாதா? சூப்பர் பிளான் சார். சார் நான் டீ கடை எங்க போட்டேன் தெரியுமா? எங்க போட்டீங்க? ஐடி கம்பெனி, ஸ்கூலு, காலேஜ்னு சுற்றிய கம்பெனிங்களா இருக்கு சார். அதுக்கு நடுவுல டீ கடை போட்டேன், ஓடல. டீ நல்லாவே டீ நல்லா டீ கடைக்கு எவனா டீ குடிக்க வரா? ஒரு தம்மு கூட விக்கல சார். எல்லாத்துக்காரன் இந்த நாய் தான். சரி தம்பி, கூல் தம்பி, பேசிக்கலாம். இப்ப 2025ல சார் கொடுங்க சார். சரி பிசினஸ் தான் போயிடுச்சு அப்படின்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள 6 மாசம் போயிடுச்சு சார். அவ்வளவு வேகமா சார் போவா? சரி இப்போ டைம் என்ன சார்? 7 மணி. நான் 6:30 மணிக்கு வந்தேன் சார். ஆமா. நீங்க எவ்வளவு பொறுமையா போறீங்க? முத மாசம் அப்படிதான் தம்பி போவோம் பாருங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அடுத்த 6 மாசம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. சார் பிசினஸ் போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு, ஆனா ஒய்ஃப் வந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னா சார். அதை நம்பி 2024ல பொண்ணு பார்க்க போனேன் சார். 2022 சரி 2023 சரி எனக்கு இப்படி நடக்கவே இல்லை. ஆனா இந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் என் வயசு 30 சார். தம்பி அவன் ஆல்ரெடி செத்துட்டான்பா. அவனை விடுங்க பாத்துக்கலாம் விடுங்க. ஆமா நீங்க வந்தா என் வயசு என்ன? 31 அங்கிள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வெறும் நியூ இயர் தான், ஹாப்பியா இல்லையான்னு நான் தானே சொல்லணும். தாங்கள் யார் ஐயா? நான் ஒரு ஜோசியக்காரன் சார். ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர். யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கேன், 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். வாழ்த்துக்கள். நான் வியூஸ் 12K தான் போகும். ஷிட். சரி, முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. சூப்பராக அமோகமாக இருக்குன்னு சொல்லி விட்டுருங்க. எதுக்கு? போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நான் செருப்படி வாங்குறதுக்கா? இந்த வருஷம் அப்படி இருக்காது. சரி என்கிட்ட எதுக்காக வந்துருங்க அதை சொல்லுங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? பாருங்க சார், போன வருஷம் மக்களுக்காக நான் சொன்னது எல்லாமே ஒன்று கூட நடக்கல. மக்கள் என்னை கேவலமா திட்டுறாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி போன வருஷம் என்னதான் ஆச்சு? அப்படி கேளுங்க சார். ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசர் வந்து சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்கேன், இந்த படம் ரிலீஸை பொறுத்து தான் என்னோட கெரியரே இருக்கு, இது ரிலீஸ் பண்ண ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே, நானும் யோசிக்காம ஒரு டேட் அடிச்சு விட்டேன். அந்த டேட்ல பார்த்து புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? 1500 கோடி. வாவ், புஷ்பா 2. அப்போ நீங்க சொன்ன படம் அது அவ்வளவுதான். அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு நான் சொன்ன டேட் மட்டும்தான் காரணம்னு நினைச்சு என்ன போட்டு அந்த ப்ரொடியூசர் அடி நடிச்சிட்டான். அதுக்கப்புறம் உங்க டிவி சேனல்லாம் கூப்பிட்டுருப்பாங்களே? ஆமா அவங்க கூப்பிடாமையா? கண்டிப்பா கூப்பிட்டாங்க. சரி, அங்க போய் சரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது சொல்லணுமே, மக்கள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா மம்மி டாடி பாக்கு சாப்பிடுங்க. அடடா. உங்களுக்கு லவ் செட் ஆகலையா கிஸ்மி சாக்லேட் சாப்பிடுங்க. அருமை. உங்களுக்கு நாளே நல்லா இல்லையா குட்டே பிஸ்கட் சாப்பிட்டு போயிட்டே இருங்க. அட்டகாசம் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட ஒரு கும்பல் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சார். மீம்ஸ்ல எல்லாம் போட்டு வருஷம் ஃபுல்லா என்ன மீம் டெம்ப்ளேட் ஆக்கிட்டாங்க சார். புரியுது சார், நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சமாவது மக்கள் நம்புற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா சொல்லணும் சார். மக்கள் நம்புற மாதிரி ரியலிஸ்டிக்கா? அது எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். நீங்க வீட்டுக்கு போனேன், உங்களை ஒரு வீடியோ எடுங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு தலைவலி இருக்கா, ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கங்க. அந்த சொம்புல தண்ணி மேலேயே 1 2 3ன்னு கையாலே எழுதுங்க. மடமடன்னு அண்ணாக்கா குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா 1 ஹவர்ல உங்களுக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழே வந்து ஒரு 30-40 பேர் இதை நான் பண்ணி பார்த்துறேன், இது செம்மையா இருக்கு, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இப்படி உங்களை போய் தள்ளிடுவாங்க சார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல், நேஷனல், லோக்கல் எல்லா செலிபிரிட்டி நீங்க தான். ஏன் வருஷத்துல நீங்க சொல்ற ஜோசியம் எல்லாமே அப்படியே பழிக்கும் சார். இல்ல நான் போன வருஷமே ஜோசிய சொல்றதெல்லாம் நிறுத்திட்டேன். அதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா இந்த வருஷம் மீம் டெம்ப்ளேட் கண்டிப்பா நீ தான். உனக்கு கடைசியா ஒரே ஒரு ஜோசியம் மட்டும் சொல்றேன். நான் இதுவரையும் லைஃப்ல பார்த்ததுலயே கேவலமான மோசமான தேவையே இல்லாத ஒரு வருஷம்னா இவன் தான்.
இவன்லாம் இருக்கிறது கேலண்டருக்கே கேவலம். ஆனா நீ இவனை விட மோசமா போயிட்டு இருக்க. அடி வாங்க ரெடியாரு. ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹாய் டியூட்ஸ். யா குரூப்ல ஓபன் பண்ணிட்டேன். இந்த இயர் கன்ஃபார்ம் சொர்க்கத்துக்கு போறோம். அதான் நான் பிளான் பண்ணிடுறேன் டியூட். அதை பார்க்க தான் வந்திருக்கேன் ஒருத்தரை. நீங்க வைங்க போனா. நான் பெரியவரே குரூப்பா சொர்க்கத்தை பார்க்க போறீங்க போல இருக்கு. ரெடி ராஸ்கல் உன்னையா? இருங்க. என்னாச்சு? உங்களுக்கு என்ன பண்ணா இவன்? ஒரு நிமிஷம். என்ன நீ எல்லாரும் கொடுத்தது பத்தாதா? கொடு. ஆனை மண்டை. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்கள் வருஷம் டூர் ஒன்று பிளான் பண்ணிடுறத வழக்கம் சார். ஓகே. லைக் 2018ல் துபாய், 2019ல் லடாக், 2020 ஆக்சுவலாக கொரோனா வந்துட்டதால வி டேக் சம் ரெஸ்ட். எஸ். In 2023 we gone to Goa. கோவா. யா 24 பக்கத்துல இருக்க வடபழனி டெம்பிள் கோயிலுக்கு போனோம். அப்போ பெரியவர் உலகம் சுற்றும் வாலிபர் போலயே. நோ ஒன்லி பிளான் பண்ணுவோம், குரூப்லாம் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டா போற நேரத்துல சம் ஸ்ட்ரகிள் வந்துருக்கு. இவ்வளவு வருஷமா? எஸ் ஒரு டூர் கூட போனதே இல்லை. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் நாங்கள் கோவா போயே ஆகணும். ஓகே, புரிஞ்சுச்சு. கோவா போறீங்க, கண்டிப்பா போறீங்க. நான் ஒரு டேட் எழுதி கொடுக்குறேன். ஓகே. இந்த டேட்ல உங்களுடைய கோவா ட்ரிப் போறதுக்கு முன்னாடி அப்படியே ஊட்டி கொடைக்கானல் வழியா போனீங்கன்னா போய் சேர்ந்துடலாம். வாட் யூ மீன்? இல்ல, கோவாக்கு போய் சேர்ந்துடலாம். போயிட்டு வாங்கோ. ட்ரிப்ல எல்லாரும் போயிடுவோம்ல கன்ஃபார்ம்? உங்க குரூப்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டு போங்க. போயிட்டு வாங்கோ. ஓகே. இந்த வருஷம் ட்ரிப்பு போவாதுங்களே, இந்த வருஷம் அனுப்பிடுவது போல இருக்கு. போன வருஷம் நீ தேவையில்லாம ஒரு லேண்ட்ஸ்லைடை போட்டு விட்டல, இந்த வருஷம் தேவையோட ஒரு லேண்ட்ஸ்லைடை போட்டு ஒரேடி அனுப்பிடுறேன். Hey dudes, get ready folks. We are going to சொர்க்கம். சொர்க்கமே என்றாலும் அது கோவாவை போல் வருமா? ஆயில் மசாஜ். தம்பி, நீயாவது ஏதாவது உருப்படியாக கேளுப்பா. வர்றவங்க பூரா மண்டை கோளாறாவே வராங்க, ஒன்றும் முடியல. சார் இப்போ வர எந்த வருஷத்தை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் உங்களை பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். போன வருஷம் இவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், ரொம்ப கஷ்டம். புரியுது. வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா தண்டச்சோறுன்னு திட்டுறாங்க, காசு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த ட்ரிப்புக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு புளிப்பு முட்டாய் கூட வாங்க வக்கு இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்க தண்டச்சோறு நீங்க. அதானே? சரி பண்ணிக்கலாம் விடுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். முன்ன மாதிரி என்னால ஜாலியாவே இருக்க முடியல சார். ஜாலியா இருக்க முடியலன்னா எனக்கு புரியுது தம்பி. என்ன சொல்ல வரீங்க? வருஷம் டிசம்பர் மாசம் வந்தாலே 10 to 15 நாள் கன்ஃபார்ம் என்னது லீவு கிடைக்கும் சார். இவனோட வருஷத்துல வெறும் 4 நாள் தான் சார் லீவு கிடைச்சிருக்கு. டிசம்பர் மாசம் 6 நாள் திட்டா சார். இந்த நாய் 6 நாள் திட்டா. இருப்பா. வர்றவங்க பூரா அவன் அடிச்சா அவன் என்னப்பா பண்ணுவான்? பாவம்பா. என்ன டிசம்பர் மாசம் 10-15 நாள் லீவு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன ப்ரோ, வருஷம் டிசம்பர் மாசம் 10 நாள் மழை வரும். என் வருஷம் 4 நாள் தான் வந்துச்சு. அது நான் என்ன பண்ண முடியும்? ஓ, நீங்க இந்த மலைக்கு லீவு வாங்குற குரூப்பா? முதல் நாள் நியூஸ் சேனல்ல பார்த்து நாளைக்கு லீவா இல்லையான்னு பார்த்து. ஓகே. விடுங்க, அதை விடுங்க. That golden period, that year 2019, எனக்கு ஃபீவர் ஆகுது. வெறும் 2 days தான் சார் லீவு கேட்டேன். இந்த வச்சுக்க காம்போ ஆஃபர்னு 2 வருஷம் கொடுத்தார் சார் அந்த தெய்வம். 2019, 2020 and also 2021. தெய்வம் சார், என் தெய்வம் சார். புரியுது. உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சொல்லு. உங்க வருஷத்துல 2025 குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை, தெலுங்கு வருடத்துல ஞாயிற்றுக்கிழமை, மொஹரம் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை. நீங்களும் 4 நாள் சாப்பிட்டுருக்கீங்க சார். ஒன்று உங்க வருஷத்துல எனக்கு காம்போ ஆஃபர் பண்ணி கொடுங்க, இல்லையா இவன் தின்ன அந்த 6 நாளை கமெண்ட் செட் பண்ணி கொடுங்க, நான் போயிடுறேன். சரி, இப்போ என்ன லீவ் வேணா தானே? சரி, லீவெல்லாம் இருக்கு, கிளம்பு. அதை எப்படி சார் நான் கிளம்ப முடியும்? என்ன லீவுன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஜனவரி 11, சனிக்கிழமை, 12, ஞாயிற்றுக்கிழமை, 13, திங்கக்கிழமை, 14, செவ்வாய், 15, புதன், 16, வியாழன், 17, வெள்ளி, 18, சனி, 19, ஞாயிறு, பொங்கல் ஹாலிடேஸ் 9 நாள் சாப்பிடல. 2, 2, 5 கூட்டுனா 9, ஒத்தப்பட வருஷம் 2025. இந்த வருஷம் அமோகமா இருக்கும் சார், அமோகமா இருக்கும். இவனை போன வருஷம் வெச்சு செஞ்சுட்டான். அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு குப்புன்னு இருக்குது. இவனை என்ன பாடுபடுத்த போறானோ.
டேய் இருடா கொஞ்சம் இருடா சார். அர்ஜுன் ரெட்டி சார், ஹாப்பி நியூ இயர். நீ எதுக்கு வந்த? 31 போயிடுச்சு, அப்போ 1ஆம் தேதி வந்து தானே ஆகணும். டேய் நீ வரலன்னு யாரா அழுதா? நானும் 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் தலைவனோட படம் வரும், அட்டகாசம் பண்ணலாம், அமர்க்களம் பண்ணலான்னு. என்னடா பண்றீங்க? ஒவ்வொரு அப்டேட்டா வரும். இப்பதான் வந்துச்சு. 3 வருஷத்துல ஏதோ டீசர் வந்துச்சு. ஐயோ குதூகலம் ஆகணும். இப்போ வந்துட்டு ஆன் த போர்டு வெல்கம், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். நேஜர் பஜான், அசர் பஜான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது? வருமா வராதா? வந்துடும் சார், வந்துடும். டேய் இப்படிதான்டா அவனும் சொன்னா, அதுக்கு முன்னாடி அவனும் சொன்னான். நான் கூட்டு வந்துடுறேன் பாரு, இந்த வருஷம் நான் கூட்டு வந்துடுறேன், டோன்ட் வரி. டேய் என் தலைவன் தான் வரலன்னு பார்த்து என் தலைவனோட நட்புக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் வேற ட்ராக் பார்த்து போயிட்டு இருக்காரு. என் தலைவனும் வரல, தலைவனோட நட்பும் வரல. என்னடா நீ வந்து தொலைச்சிட்ட? என் தலைவனை கூப்பிட்டு வருவியா மாட்டியா? வரலான்னு என்ன பண்ணுவா? டேய் நீ கூப்பிட்டு வரலன்னு வையேன், 2012 ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் உலகத்திலே மோசமான வருஷம் எல்லாருமே அலறி அடிச்சு ஓடினாங்க. அதே மாதிரி ஒன்று 25 வக்கு வேற ஆணி வேற பிரித்து செஞ்சிடுவேன். உன் குடும்பம் குளம் கோத்திரம் ஜனவரி பிப்ரவரி இருக்குல்ல, டிசம்பர் வரைக்கும் வச்சு கிழிச்சிருவேன். கவனமா இருந்துக்கோ. ஜனவரி 10 உங்க தலைவனை கன்ஃபார்ம் கூட்டு வரேன். மே மாசம் மறுபடியும் உங்க தலைவனை கூட்டு வரேன். உங்க தலைவனுடைய நண்பர் அவரையும் இந்த வருஷமே கூட்டு வரேன். சூப்பர் ஸ்டார் அவரையும் இந்த வருஷம் கூட்டு வரேன். கோலிவுட்ல 500 கோடி 1000 கோடி இந்த வருஷம் 10,000 கோடி தமிழ் சினிமா அடிக்க வைக்கிறேன். 2024 கோலிவுடின் எரா, 2025 கோலிவுடின் சுறா.